வருமான வரி தாக்கல் அப்படின்னாலே மாத சம்பளம் வாங்குறவங்களும் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு பலரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வீடு கட்டி கொடுக்குற மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், இவங்க எல்லாமே கூட டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் அந்த வருமானம் 7 லட்ச ரூபாய் கீழே இருந்தால் நான் ஃபைல் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களும் ஃபைல் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பியிருப்பாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கும். அப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் விழுந்ததுக்கு முறையான கணக்கை நம்ம காட்டணும். அப்படி காட்டல அப்படின்னா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொறி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத சம்பளத்துக்கு போகலனாலும், பிஸ்னஸ் பண்ணலைனாலும், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கணக்கில் காமிக்கணும். அப்படின்றதுனால அவங்களும் வருமான வரி தாக்கல் செய்யணும். அப்புறம் இந்த வருஷம் நீங்கள் வீடை விற்றுருப்பீங்க, இல்லாட்டினா வாங்கியிருப்பீங்க. வாங்கும்போதும் விற்கும் போதும் நடந்த டிரான்சாக்ஷனையும் கணக்கில் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கும் வருமான வரி தாக்கல் செய்யணும். வருமானம் இருந்தால் தான் வருமான வரி தாக்கல் செய்யணுன்ற அவசியம் இல்லை. வருமானம் இல்லாட்டினாலும் பல கணக்குகளை முறைப்படுத்தி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுன்னாலும் வருமான வரி தாக்கல் செய்யணும். அதனால் உங்களுக்கு அது மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வருமான வரி தாக்கல் செய்யணுன்ற அவசியம் இருந்தாலோ தயவு செய்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வருமான வரி தாக்கல் செய்திருங்க. இந்த கேட்டகரியில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் பண்ணணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணி ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.